லைவ் ஸ்ட்ரீம் நம்மளுடைய சேனலில் எனேபிள் ஆகணும்னா என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, லைவ் ஸ்ட்ரீமுக்கும் வாட்ச் ஹவர்ஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, லைவ் ஸ்ட்ரீமுக்கும் மானிட்டைசேஷனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, லைவ் ஸ்ட்ரீம் யாரெல்லாம் அவங்களுடைய சேனலில் போடவே கூடாது, லைவ் ஸ்ட்ரீம் ஏன் அவங்களுடைய சேனலில் டெய்லி போடக்கூடாது, லைவ் ஸ்ட்ரீம் யார் அவங்களுடைய சேனலில் உண்மையிலே போடணும், லைவ் ஸ்ட்ரீம் ஏன் நம்ம போடுறோம் அது மூலிமா சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா, எந்த டைமில் லைவ் ஸ்ட்ரீம் போட்டோம்னா வியூவர்ஸ் நிறையா பார்ப்பாங்க, லைவ் ஸ்ட்ரீம் போடும்போது காப்பிரைட் வந்தால் என்ன பண்ணுறது, லைவ் ஸ்ட்ரீம் போடுறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன, மொபைல் லேப்டாப் இருக்குது, அதற்கு ஏதாவது சாஃப்ட்வேர் இருக்கா, இந்த மாதிரி டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா யூடியூப் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் தான் ரெகுலராக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். லைவ் ஸ்ட்ரீம் போடுறதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா யூடியூப் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம ஸ்க்ரீனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 50 சப்ஸ்கிரைபர் ஆச்சு மினிமம் உங்களுடைய சேனலில் இருக்கணும். ரெண்டாவது, உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கக்கூடாது. ரெஸ்ட்ரிக்ஷன் மீன்ஸ் உங்களுக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கோ இல்லை காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ இல்லை வேறு விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் உங்களுடைய சேனலில் இருந்துச்சு, ஒரு 90 நாளைக்குள்ளே உங்கள் சேனலில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீம்ன்றது பண்ண முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சேனல்ன்றது ஒரு மொபைல் நம்பர் மூலிமா வெரிஃபை ஆகிருக்கணும். அதுக்கப்புறமா லைவ் ஸ்ட்ரீம் எனேபிள் ஆனதுலேருந்து ஒரு நாள் கழித்து தான் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். இப்போது இந்த 50லேருந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்குள்ளே நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கான டைம், அதாவது ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை, அது குறிப்பிட்ட டைம்ன்றதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எத்தனை டைம்ன்றது சொல்லலை. ஆனால் 50லேருந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்குள்ளே இருந்தீங்கன்னா எத்தனை முறை நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க அப்படின்றது கொஞ்சம் குறையும். அது மட்டும் இல்லாமல் லைவ் ஸ்ட்ரீம் வர நேரம் இருக்கு இல்லையா, அதுவும் குறையும். இதுவே நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே போயிட்டீங்கன்னா அந்த லிமிட்டுன்றது இன்க்ரீஸ் ஆகும். இப்போது லைவ் ஸ்ட்ரீமுக்கும் வாட்ச் ஹவர்ஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்றத பார்த்துருவோம். கண்டிப்பாக இருக்குது. அதான் பதில். பாருங்கள், உங்களுடைய சேனலில் ஒரு 500 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. 200 சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுடைய அந்த லைவ் ஸ்ட்ரீமை ஒரு 2 நிமிஷம் பார்க்குறாங்கன்னா 200 × 2 400 மினிட்ஸ் உங்களுடைய சேனலில் ஆட் ஆகும் வாட்ச் டைமாக. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் போட்டுட்டீங்கள, அதற்கப்புறமா அந்த வீடியோ பப்ளிக்கில் இருக்க போது அது சர்ச் இன்ஜினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா, ஒரு டேக்ஸ் எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா அதன் மூலியமாகவும் உங்களுக்கு வாட்ச் டைம் வரும். இப்போது லைவ் ஸ்ட்ரீமுக்கும் மானிட்டைசேஷனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, அதில் விளம்பரம் ப்ளே ஆகுமா அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. சப்போஸ் உங்களுடைய சேனலில் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா யாராவது உங்கள் லைவ் ஸ்ட்ரீமுக்கு முதல் முறை வராங்கன்னா விளம்பரம் ஓடும். இல்லை நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமை வெளியே விட்டுட்டு கூட நீங்கள் மறுபடியும் ஜாயின் பண்ணுங்கள், கண்டிப்பாக விளம்பரம்ன்றது வரும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சேனலில் இந்த சூப்பர் ஃபேன்ஸ், சூப்பர் சேட், இந்த மாதிரி விஷயங்களுக்குனாவும் நீங்கள் பணம் சம்பாரிச்சுக்கலாம். இப்போது இந்த லைவ் ஸ்ட்ரீம் யாரெல்லாம் போடலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் போட வேணாம் அவசியம் இல்லை அவங்களுடைய சேனலில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். முதல்ல உங்களுடைய சேனலில் இப்போ சப்போஸ் ஒரு வீடியோ இருக்குது, 2000 வியூஸ் 3000 வியூஸ் போகுது. ஆனால் கமெண்ட்டுன்றது பார்த்திங்கன்னா ஒரு 3 கமெண்ட் தான் வருது. ஒன்று நீங்கள், இன்னொன்று உங்கள் ஒய்ஃபு, இன்னொன்று உங்களுடைய பசங்க. இந்த மாதிரி 3 கமெண்ட் தான் வருது அப்படின்னா உங்களுடைய சேனலில் என்கேஜ்மெண்ட் வேல்யூன்றது இல்லை. ஒழுங்காக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலை, ஆடியன்ஸோடு நீங்கள் கனெக்ஷன் ஏற்படுத்தலை. இப்போ என்னுடைய சேனல் பார்த்திங்கன்னா நானே யாருக்காவது கமெண்ட் பண்ணலை அப்படின்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸையே போய் கமெண்ட் பண்ணி அவர்கிட்ட கேட்டால் இப்படி தாங்க சொல்லுவார். அதாவது சில பேர் கரெக்டாகவும் சொல்லுவாங்க, சில பேர் தப்பாகவும் சொல்லுவாங்க. பட் அவங்க ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது, ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்குது, ஒரு கனெக்ஷன் இருக்குது. இந்த மாதிரி உங்களுடைய சேனலில் இல்லைன்னா உங்களுடைய லைவுக்கு யாரும் வரப்போகிறதில்ல. அப்படிங்க லைவ் போடும்போது அது சும்மா உங்களுடைய சேனலுடைய அந்த ஓவரால் லுக்கை கெடுக்க தான் செய்யும். இப்போது இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் லைவ் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறதுக்கான காரணமே, இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பெண்கள் ஒரு பூ கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேமராவை ஒரு இடத்துல உரமாக வச்சுக்கிறாங்க, இல்லை அவங்க ஏதாவது வேலை பார்க்குறாங்க. சிலர் கேமரா லைட்டே ஆஃப் பண்ணிடுறாங்க, ஆஃப் பண்ணிட்டு மறைச்சி வச்சுட்டு அந்த வாட்ச் டைம் இன்க்ரீஸ் பண்ணுன்றதுக்காக. சரிங்களா, என்ன ப்ரோ என்ன பண்ணுறீங்க, அவங்க என்னக்கா சேலை நல்லா இருக்குக்கா, ஒரு பாட்டு பாடுங்கக்கா, ஏன் நம்மளுக்கு சோறு தான்க்கா முக்கியம், நம்மளுக்கு எங்கக்கா பணம் சம்பாதிக்க போகிறோம். அது ஒரு வெட்டி அரட்டையை தான் அங்கே அடிச்சிட்ருக்காங்க. ஒரு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தான் இருக்கே தவிர அந்த ஒரு கூட்டம்ன்றது ஒன்றுமே பண்ணாது. அவங்களுடைய இன்டென்ஷன் வேறு,
அவங்க லைவ் பார்க்குறதே வேறு ஒரு காரணத்துக்காக. இதை விட ஒரு பெட்டராக ஒரு ஆப்ஷன் அமைஞ்சிச்சுன்னா அங்கே போய் வந்து அந்த கமெண்ட்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அங்கே வந்துட்டு ஒரு பாசத்தை புழையிறதா இருக்கட்டும், ஒரு மொக்கஜோ கடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் வந்து ஒரு என்விரான்மெண்ட் இருக்குது. இதனால் உங்களுடைய கம்யூனிட்டி, இப்போ நீங்கள் வந்து ஒரு சேனல் வச்சுருக்கீங்கன்னா, ஒரு சங்கம், இப்போ நான் வந்து யூடியூபர்ஸ்க்காக ஒரு சேனல் வச்சுருக்கேன்னா இது வந்து யூடியூபர்ஸ்க்கான சங்கம். எல்லாருக்குமே ஒரு மோட்டிவ் இருக்குது அவங்களுடைய சேனலை க்ரோ பண்ணணும்னு. ஆனால் நீங்கள் பண்ணுறது என்னென்னா, வாட்ச் டைம் இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அவங்களுடைய இன்டென்ஷனே வேறு. உங்களை விட பெட்டராக ஒரு ஆளை பார்த்துட்டாங்கன்னா அங்கே போக போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லி லைவ் வந்தால் வாட்ச் டைமை இன்க்ரீஸ் பண்ணலான்றதும் ஒரு முட்டாள்தனமான விஷயம். ஏன்னா உங்களால் இப்படி டெய்லி லைவ் வரீங்களே, உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தான் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்றது போகும். ஒரு 500 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 500 பேர் இருக்கவங்க லைவ் வர மாட்டாங்க, நல்லா போயிட்டுருக்காங்கன்னு அர்த்தம். இல்லை நீங்கள் 500 பேர் வச்சுருக்கீங்க, ஒரு 1000 பேர் வச்சுருக்கீங்க, லைவ் வரீங்க, அதில் வந்து ஒரு 15 பேர் வராங்க, 20 பேர் வராங்க அப்படின்னா அங்கே போய்ட்டு லைக்கை போடுங்கப்பா, எனக்கு ஒரு சப்போர்ட்டை பண்ணுங்கப்பா, எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பான்னு சொல்லி கெஞ்ச தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு நல்ல டேக்ஸோட, ஒரு நல்ல டைட்டிலோட, ஒரு நல்ல கண்டென்ட் போட்டிங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. ஒரு வீடியோவை 20,000 பேர் 30,000 பேருக்கு ரீச் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லைவ் ஸ்ட்ரீம் வந்துடலாம். ஒரு ஷார்ட்கட்டை நீங்கள் தேடி போகிறீங்க. இப்போ நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது காப்பிரைட் வருமா? சில பேர் வந்து கேட்குறீங்க, நீங்கள் நான் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறேன், சப்போஸ் ஒரு டிவி சீரியல் இருக்குன்னா நான் அதை அப்படியே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி போடுறேன், இல்லை வந்து ஹாட்ஸ்டாரில் பிக் பாஸ் ஓடுது அதை நான் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறேன், ஒரு கிரிக்கெட்டை நான் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறேன். அதாவது உங்களுடைய அறிவுக்கே இந்த மாதிரி ஒன்று யோசிக்கிறீங்கன்னா, அப்போது அவங்களாம் வந்து கார்ப்பரேட், அவங்க எவ்வளோ பணம் சம்பாதிப்பாங்க, நம்மளை விட அவங்க மேலே இல்லையா? அப்போ அவங்க எந்த அளவுக்கு இந்த மாதிரி காப்பிரைட் பிரச்சனைகள்லாம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் பண்ணுவாங்க, அதற்குன்னே ஒரு டீம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்களோ அவங்க சேனலை தூக்குறதுக்காக. நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, உங்கள் சேனலை வந்து தூக்கிடுவாங்க. இப்போ ஒரு கேள்வி வரலாம், யார் தான் லைவ் வருது, எப்போ தான் லைவ் போடுறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு கன்சிடரபிளான ஒரு சப்ஸ்கிரைபர் பேஸ் இருக்குது. லெட்ஸே ஒரு 5,000 to 6,000 சப்ஸ்கிரைபர் இருக்குது. ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து ஒரு 80% ஆடியன்ஸாவது உங்களுடைய வீடியோவை பார்க்குறாங்களா? இப்போ 6,000 இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 4,000 பீப்புளாச்சு உங்களுடைய வீடியோவை ரெகுலராக பார்க்குறாங்களா? வியூஸ் வருதா? இல்லை ஒரு வீடியோக்கு வந்து 20-30 கமெண்ட்டாச்சும் வருதா? இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தியிருக்கீங்க. இதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்காக நீங்கள் லைவ் பண்ணலாம். இந்த லைவ் போடுறது வந்து வீக்லி ஒன்ஸ் போட்டால் போதுமானது, இல்லை மந்த்லி ட்வைஸ் போட்டால் போதுமானது. உங்களுடைய ஆடியன்ஸு கேடுங்க, எந்த டைம் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், மார்னிங்கா, நைட்டா, ஈவினிங்கா, அந்த ஒரு டைம் எடுத்துக்கோங்க. வீக்லி சண்டே லைவ், மண்டே லைவ்னு அதுக்கு ஒரு நேம் கொடுங்க. அந்த டைமில் போயிட்டு அவங்களோட அந்த கனெக்ஷனை வந்து இன்னும் பெருசுப்படுத்துங்க. அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டரை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ஒரு விளாகர் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த விளாகிங் சேனலில் க்ரோ பண்ணுறதே கஷ்டம். ஏன்னா நம்ம வந்து அதில் மிக்ஸ்டு கண்டென்ட் போடுவோம். ஆனால் அவங்க கனெக்ஷனை ஏற்படுத்தினது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டே ஆனால் 4 PM அவங்க வந்து லைவ் வந்துடுவாங்க. லைவ் வந்துட்டு எக்ஸிஸ்டிங் ஆடியன்ஸோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. மெயின்டைன் பண்ணதுனால அந்த சப்ஸ்கிரைபர் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆடியன்ஸ் வந்து ரெகுலராக அவங்களுடைய வீடியோஸை பார்க்க ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த லைவ் வர்றது, இந்த கிவ்அவே கொடுக்கறது, இல்லை வந்து ஃபேக்காக கமெண்ட்டை வர வைக்கிறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இருந்தது. இப்போ நம்ம லைவ் வீடியோலாம் வர தேவையில்லை. அது ஒரே ஒரு வீடியோவே அல்காரிதம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுட்டோம்னா அது 20,000-30,000 வியூஸ் போகுது. அதன் மூலிமா நம்மளுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் வாட்ச் டைமும் கிடைக்க போகிறாங்க. நீங்கள் அங்கே போகிறதுக்கான காரணம் என்ன? பணம் சம்பாதிக்குதுதானே. அதுக்கு ஷார்ட்கட்டான வழி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய சேனலை 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4,000 ஹவர்ஸ் வாட்ச் டைமை 4 monthஸில் என்னால் கொண்டு வர முடியும். இதற்கு மானிட்டைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க நீங்கள் வந்து மெயில் ஐடி காண்டாக்ட் பண்ணலாம். இது வந்து பெய்டு கோச்சிங், இது வந்து ஃப்ரீ கோச்சிங் கிடையாது. தயவு செஞ்சு ஃப்ரீ கோச்சிங் சொல்லிட்டு மெயில் பண்ணாதீங்க. உங்களுடைய சேனலை பற்றி ஒரு 4 வரி, உங்களை பற்றி ஒரு 4 வரி எழுதி அனுப்புங்க. அப்போ தான் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, உங்களோட சிச்சுவேஷன் என்னென்னு அப்படின்றது எனக்கு வந்து புரியும். என்ன எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க, கேமரா இருக்கா, உங்களுடைய யூடியூப் கோல் என்ன, இது மாதிரி டீட்டெயிலாக ஒரு அப்ளிகேஷன் மாதிரி எனக்கு வந்து அனுப்பிவிடுங்க. இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.